ஹாய், வெல்கம் டு குட்டி ஜிலேபி ஹோம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இது வந்து தைப்பூசத்தன்னைக்கு எடுத்த வீடியோங்க. நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் காளிப்பட்டி முருகன் கோயிலுக்கு போய் தான் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு விரதம் விட்டுட்டு வீட்டுக்கு வருவோம். இந்த வருஷமும் அதே மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் பொங்கல் வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்துட்டு கூட்டம் அதிகமாக இருக்குது, மயக்கம் போட்டுட்டாங்க, அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் தான் எங்களுக்கு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நாங்களும் வந்துட்டு சரி உள்ளே போய் சாமி கும்பிடலைனாலும் வெளியே நின்னாவது கும்பிட்டுட்டு நம்ம போய் விரதம் விட்டுறலாம் அப்படின்ற மைண்ட் செட்டோடு தான் வந்தோம். இங்கே வந்து பார்த்தோன்னா எங்கள் டைமுக்கு வந்து நிறையா மூவ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு லைனு. சரி ஓகே, நம்ம எப்படியாச்சும் உள்ளே போய் சாமி கும்பிட்டுறலான்னு பொறுமையாக லைனில் நின்று சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இந்த சைடு வந்து தேங்காய் பழம் உடைக்கிறதுக்காக தனியாக வெளியில் வந்து ஒரு ஷெட் மாதிரி போட்டு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே கோயிலுக்குள்ளேயே தான் இருக்கும். அது வந்து ரொம்ப குப்பையெல்லாம் போட்டு கொஞ்சம் கசகசன்னு இருக்கும். இந்த டைம் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. இதுவும் நீட்டாக பண்ணியிருந்தாங்க, எல்லாமே டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த பக்கம் எல்லாம் வந்துட்டு தேங்காய் பழம்லாம் உடச்சிட்டு நாங்கள் வந்து வெளியில் போய் கோபுரம், தேர், அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து காவடியெல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க சுற்றி கோயிலை சுற்றியுமே. அதெல்லாம் ஒவ்வொரு காவடியாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு நீட்டாக நிம்மதியாக சந்தோஷமாக போச்சுங்க அன்றைக்கி டே. முருகருடைய சிறப்பான தரிசனமும் காவடி ஆட்டம் இதெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி டே. எப்படி போச்சுன்னே சொல்ல முடியல. அதுக்கப்புறம் இங்கேருந்து நாங்கள் கடை வீதியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போய் சாப்பிட்டுட்டு நீட்டாக பொறுமையாக வீட்டுக்கு வந்துட்டோங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து நான் பார்க்கல. ரொம்ப கூட்டமாக இருந்தாலும் நாங்கள் நீட்டாக சாமி கும்பிட்டோங்க. எங்கள் சார் பாருங்கள் எப்படி விரதம் விடுறாருன்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.